ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? பாபா அடிக்கடி ஆத்ம சகோதரனை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, சகோதரன் சகோதரின்ற உறவு கூட ஏமாத்திடுதுன்றார். அதனால் பாய் பாய், சகோதரன் சகோதரன் அப்படின்னு ஆத்மாவை பாருங்கன்றார். ஆனால் ஆத்மா அபிமான நிலையில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஃபுல் ஆத்ம உணர்வில் இருந்துட்டிங்கன்னா உடலை விட்டு ஆத்மா வெளில வந்துடுன்னே சொல்கிறார். அப்போ அது கடைசியில் தான் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம விகாரத்தை, குறிப்பாக காம விகாரத்தை வெல்லணும். அதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறதே ஆண் பெண்ணு பார்க்கறது தான். ஸோ அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் பாபா ஆத்மா பாய் பாயின்னு பாருங்கன்றார். இப்போ இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஆத்மாவை பாருங்கன்னு பாபா சொல்லிட்டு போயிடலாமே, ஏன் சகோதரன் சகோதரன் ஆத்மான்னு பாருங்கன்றாரு. ஸோ அதில் ஒரு காரணம் இருக்குது அந்த வார்த்தை. ஏன்னா ஆத்மா ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது, அப்புறம் என்ன சகோதரன் சகோதரன் வருது. ஸோ அப்போ அதில் என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, அதை நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தெரியும். சூப்பராக இருக்கும். நீங்கள் சுய புருஷார்த்தமாக இருந்தாலும் சரி, சேவையாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்து தொடங்குங்க. ஏன்னா ஒரு பயிற்சி நல்லா பண்ணிட்டு போய் தான் ஒரு வீரன் யுத்த மைதானத்துக்கு போகணும். டைரெக்டாக நான் அங்கே போய் கற்றுக்கிறேன்னு நினச்சா அவன் காலி ஆகிடுவான். அந்த மாதிரி தான் இந்த ஆத்ம பயிற்சி எல்லாமே நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட பயிற்சி பண்ணுங்கள். அப்போ தான் இதோடைய பவர் தெரியும். இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி, மெயினாக கணவன் மனைவி தான் சகோதரன் சகோதரியாக இருக்க சொன்னார். அதுவும் ஏமாத்திடுது. அதனால் சகோதரன் சகோதரன்னு பாருங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்போ நீங்கள் எப்படி நினைக்கலாம் அப்படின்னா, எப்படி பார்த்தாலும் பாபா குழந்தைங்க இந்த 5000 வருடமும் தொடர்பில் வந்துக்கிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஸோ மாறி மாறி வெவ்வேறு உறவுகளில் வருவாங்க. சமீபமாக ஒரு சகோதரர் அடிக்கடி கிட்டத்தட்ட 1 வருஷமாகவே எனக்கு ஒரே மெசேஜே அனுப்பிச்சிட்டு இருப்பார். அது என்ன அப்படின்னா, என் தம்பியை நான் மறுபடியும் பார்க்கணும், இறந்துட்டான், என்னால் அவனை மறக்கவே முடியல. அவருக்கு 50-60 வயது ஆகுது. இருந்தாலும் அவர் அப்படி உருகி உருகி அந்த தம்பியை பார்க்கணும், தம்பி மறுபடியும் எங்கள் வீட்டிலே பிறக்கிறதுக்கு என்ன பண்ணணும் சார், இதே தான் கேட்டுட்ருப்பார். அது கலியுகத்தில் அந்த மாதிரி சகோதரர்கள் அந்த வயது வரைக்குமே அன்பாக இருக்கிறது பெரிய ஆச்சரியம். ஆனால் அதுவே அந்த தம்பியோடைய மரணத்திற்கு பிறகு அவருக்கு ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷனை கொடுக்குது. ஆனால் அந்த மாதிரி ஒரு அன்பான தம்பி இருந்தால் மேபி இறந்தால் எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டினாலுமே நம்ம உறவுகளில் வந்தவங்க திரும்ப திரும்ப வெவ்வேறு உறவாக நம்ம தொடர்பிலே தான் வருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போ உங்களை ஒரு ஆண் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உங்களுடைய மனைவி ஏதோ ஒரு ஜென்மத்தில் அல்லது பல ஜென்மத்தில் உங்களுக்கு அண்ணனாகவோ தம்பியாகவோ அல்லது அக்காவாகவோ தங்கச்சியாகவோ இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் உங்கள் மனைவியை பார்த்து பேசும்பொழுது, அதாவது நம்ம பேசும்போது இந்த பயிற்சி பண்ணுறதை விட மற்றவங்க பேசும்போது இந்த பயிற்சி பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா நாம் பேசும்போது நம்ம அறியாமலே நம்ம உடல் உணர்வுக்கு வந்துடுவோம். அதனால் அந்த பயிற்சியில் கவனம் கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க பேசும்போது நம்ம பயிற்சி பண்ணுறது ஈஸி. உதாரணத்துக்கு உங்கள் மனைவி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஆத்மாவை பார்க்க முயற்சி பண்ணுறோம். ஸோ வெறும் ஆத்மாவாக பார்க்கறத விட பாபா பாய் பாய் சொல்கிறார்ல, இதே ஆத்மா எனக்கு முன் ஜென்மத்தில் தம்பியாக இருந்திருந்தான், அண்ணனாக இருந்திருந்தான் அப்படின்னு நினைங்களாம். நினைக்கும்போது ஒரு ஆண் ஆத்மா, அதாவது ஆண் உடலில் இருந்த ஆத்மா ஆணை மாதிரியே தான் பேசுவோம். ஆனால் அதே ஆத்மா பெண் உடலில் போச்சுன்னா உடனே அந்த பேசுகிற ஸ்டைல் எல்லாமே மாறும் இல்லையா? ஸோ அப்போ உங்கள் மனைவி பேசும்போது இதே ஆத்மா ஆணாக இருக்கும்போது எப்படி பேசியிருக்கும், இதே விஷயந்தான், ஆனால் எப்படி பேசியிருக்கும், கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும். அப்போ நமக்கு அது ஒரு சில சமயம் சகோதரர்களுக்குள்ளே அந்த பிரச்சனை வரும்போது அதே விஷயத்தை அன்பாக சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே நம்ம யோசிப்போம். அதோடைய அர்த்தம் என்னென்னா, ஒரு பெண் மாதிரி சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே இல்லையா? பெண்கள் ஜென்ரலாகவே பேசும்போது ஒரு அமைதியாக பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னுடைய சகோதரன் நான் அப்போ நினைத்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அதே விஷயத்தை ஒரு பெண் ரூபத்தில் பேசிட்டு இருக்கிறான். ஆண் இல்லையா? ஆண் ஞாபகத்திலேயே நீங்கள் அதை நினைவு செய்யுங்க. இந்த ஆத்மா என்னுடைய தம்பி ஆத்மா தான் இந்த உடம்புல இருக்குது இல்லையா? அந்த சகோதரர் கேட்டார், என் தம்பி எப்போ பிறப்பான்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான் பிறந்திருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கண்டிப்பாக பிறந்திருக்கும். நமக்கு தம்பியாகவோ அண்ணனாகவோ பிறந்த ஆத்மா தான் நமக்கு கணவனாக மனைவியாலும் வந்திருக்கும். ஸோ அதை உண்மையிலே அதுக்காக தான் ஆத்மான்னு நினைக்கும் பொழுது
எல்லையற்ற நிலைக்கு வரீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது செம ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று, இந்த பயிற்சி கொடுக்குற போதையில் இருப்பீங்க. இன்னொன்று, அவங்க பேசுகிறது சாரம் தெரியுமே தவிர விஸ்தாரமாக போக மாட்டீங்க. சில சமயம் அவங்க பேசுகிறதுல உங்களை ஹர்ட் பண்ணுற ஏதாவது ஒன்று வரும், அது உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த நிலைக்கு தான் பாபா வர சொல்கிறாரு, எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலை. இது மனைவி கிட்ட மட்டும் இல்லை, எல்லாருக்கிட்டையுமே இந்த பயிற்சி பண்ணணும். அதிலும் குறிப்பாக இந்த காமம், ஆப்போசிட் செக்ஸ் கூட நீங்கள் பேசும் பொழுது நீங்கள் இப்படி இப்போ நீங்கள் ஒரு பொண்ணாகவே இருந்தால் கூட அண்ணனை பார்க்கும்போது தப்பான எண்ணம் வராதில்ல, சொந்த அண்ணனை பார்க்கும்போது. ஸோ அப்போ இது முன் ஜென்மத்தில் எனக்கு அண்ணனாக இருந்த அதே ஆத்மா அப்படி நீங்கள் நினைக்கலாம். அல்லது தம்பியாக இருந்த அதே ஆத்மா அதுதான் பேசிகிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஒருவேளை அதுவும் கஷ்டமாக இருந்தால் எனக்கு அக்காவாக இருந்த ஆத்மா தான் இது, இந்த ஆண் உடம்புல இருந்து பேசுது, தங்கச்சியாக இருந்த ஆத்மா தான் பேசுது, அப்படி நீங்கள் பயிற்சி பண்ணலாம். ஸோ ஆத்ம பயிற்சிக்கு முன்னாடி அந்த உடல் உணர்வை அழிக்கணும். ஸோ அப்போ அந்த உடல் உணர்வுடைய மிகப்பெரிய நம்பர் 1 எதிரியே காமம் தான், அதை அழிக்கணும். அடுத்தது நீங்கள் உடல் உணர்வை அழிக்கிறது ஈஸியாகிடும். ஸோ இதை தெரிஞ்சோ தெரிஞ்சாமலோ நிறைய பேர் தன்னை அறியாமல் ஒரு தடவையாவது இந்த பயிற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதேமாரி உங்கள் குழந்தைகளை பார்க்கும் பொழுதும் இது எனக்கு அண்ணனாக இருந்திருக்கும், தம்பியாக இருந்திருக்கும். உங்கள் அப்பாவை பார்க்கும்பொழுதும், உங்கள் அம்மாவை பார்க்கும்பொழுதும், உங்கள் மேனேஜரை பார்க்கும் பொழுது ஒரு கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது அது என்னுடைய தம்பியாக இருந்த ஆத்மா தான். அங்கே ஆண் கூட தான் பேசுகிறீங்க, பட் இருந்தாலும் அது தம்பி. அப்போ எல்லாருமே ஆத்மா பாய் பாய்ன்றார் இல்லையா, அப்போ எல்லாருமே அந்த சகோதரன்ற உணர்வு அப்போ வரும். எப்போ நிஜமாக இது தம்பியாக இருந்த ஆத்மா அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது. ஸோ அப்போ யாரை பார்த்தாலும் இது எனக்கு தம்பியாக இருந்த ஆத்மா. ஏன்னா எப்படியும் உங்கள் தொடர்பில் இருந்தவங்க தான் மீண்டும் வராங்க அப்படின்னாலே உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டும் முன் ஜென்மத்தில் உங்கள் தொடர்பில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க, உங்கள் எதிரியும் உங்கள் தொடர்பில் இருந்தவங்களாக தான் இருப்பாங்க, உங்கள் மேலதிகாரியும் உங்கள் தொடர்பில் தான் இருந்தவங்களாக தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க உங்கள் சகோதரனாகவும் இருந்திருக்கலாம் தானே. ஸோ அப்படி நீங்கள் நினைக்கும் பொழுது வெறும் ஆத்மாவாக மட்டும் பார்க்கல, உண்மையிலே என்னோட சகோதரன்ற அன்போடவும் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இது ஆன்மீக அன்போடு பார்க்குறீங்க. இதை பார்க்கும் பொழுது அவங்க திட்டுறது உங்கள் காதில் விழாது. அதேமாதிரி அவங்க அன்பாக பேசினாலும், ஆனால் அன்பு ரொம்ப மயக்கிடும் திட்டுறதை விட. ஸோ அதுலேயும் நீங்கள் கவனிக்காமல் இந்த பயிற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஆன்மீக அன்போடு நீங்கள் பார்க்கும்போது சகோதரன்ற அந்த அன்பையும் சேர்க்கும் பொழுது அவங்களுடைய குறைகள் உங்களுக்கு குறைகளாகவே தெரியாது. ஸோ இதை இன்னும் ஒருபடி மேலே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சத்யுகத்தில் இவங்க எனக்கு சகோதரியாக அல்லது சகோதரனாக இருப்பாங்களே, அப்போ சத்யுகத்தில் இவங்களுடைய குணம் எப்படியெல்லாம் இருந்திருக்கும் அதை யோசிப்பீங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இனக்கவர்ச்சியை கட் பண்ணணும், அதுக்கு இந்த சகோதர பயிற்சி. அடுத்தது கலியுகத்தையே கட் பண்ணணும், கலியுகத்துக்கு நமக்குமே தொடர்பு இருக்கக்கூடாது. அப்போ சத்யுகத்தில் அவங்க எவ்வளோ ராயலாக இருந்திருப்பாங்க, அல்லது இது துவாபர யுகத்திலுமே அவங்க ராஜாவாக இருக்கும்போது எவ்வளோ ராயலாக இருந்திருப்பாங்க. இதையெல்லாம் மனதில் உருட்டும் பொழுது நம்மளும் அங்கே போகிறோம். அது ஆக்சுவலாக நம்ம அவங்கள பார்க்குறது மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே பார்க்குறீங்கனால என்ன அர்த்தம், நீங்களும் புத்தினால அங்கே போயிடுறீங்க. அப்போ சத்யுகத்தில் அவங்கள அங்கே பார்க்கறதுனால முதல்ல சத்யுகத்தில் நீங்கள் போகிறீங்க. இன்னொன்று, அவங்கள சத்யுகத்து மகாராஜாவாக மகாராணியாக பார்க்கும் பொழுது அந்த சுப விருப்பம் அவங்களையுமே அப்படி மாற்றும். ஸோ அப்போ உங்களுக்கு சேவை செஞ்ச மாதிரியும் ஆயிடுச்சு, சுய புருஷார்த்தம் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ இந்த பயிற்சியை ஏற்கனவே பண்ணியிருந்தாலும் கமெண்ட்டில் தெரிவிங்கள், அல்லது இனி பண்ணிவிட்டு உங்களுடைய அனுபவத்தையும் கமெண்ட்டில் தெரிவிங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.